ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூஜிடிஆர்பி யூனிட் 10 ஓஆரில் டெஸ்ட் 1ல் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். கன்சிடர் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எல்பிபி. ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ் மீன்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2y. சரி, சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 0. இது எப்பயும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும், அதனால இந்த கண்டிஷன். அண்ட் த சிங்கிள் கன்ஸ்டன்ட் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 5. எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 5 ஒரு டயக்ராம் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன், மல்டிபிள் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். பாருங்க, ஒரே ஜஸ்ட் ஒரு டயக்ராம் போடுங்க, ஆன்சர் வந்துடும். 1 2 3 4 5 எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 5. டயக்ராம் உள்ள லைன் வருமா, இந்த லைனுக்கு அவுட்டர்ல வருமா? அது சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. லைனுக்கு வெளியே தாங்க சார் வரும். கரெக்ட், இதான கண்டிஷனு. இப்போ இதை என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. யூனிக் சொல்யூஷன் கண்டிப்பா இல்ல, மல்டிபிள் சொல்யூஷனும் இல்ல, அன்பவுண்டடா இன்ஃபீசிபிளா. இது வந்து என்ன வரும்? அன்பவுண்டட் சொல்யூஷன். அதுல இருந்து டவுட்ல இல்ல. சிங்கிள் கன்ஸ்டன்ட் யோசிக்கவே கூடாது, சரிங்களா? சரி, இப்போ நான் எனக்கு இந்த லைன் உள்ள வரணுமா வெளியே வரணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எவ்வளவு தூரம் கவனிச்சிங்கன்னு தெரியல. இப்போ 4 எடுத்து இப்போ டயக்ராம்குள்ள இது 4ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கு. 4 எடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? இந்த டயக்ராம்ல 4 கிரேட்டர் ஈக்குவல் டு 5ஆ? இந்த இல்ல இல்ல, அப்ப 5 5ஓட கிரேட்டர் எதை எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? கரெக்டா? கான்செப்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. பெருசா ஒன்றும் கான்செப்ட் இல்ல. டயக்ராம் லைனு வெளியில வருமா உள்ள வருமா அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த கன்ஸ்டெயின்ல தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சரி, அப்ப ஆப்ஷன் சி கரெக்ட். இது டவுட் இல்லை. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ் சார். சிங்கிள் வேரியபிள் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க கொஸ்டின்ல ஃபுல்லா சிங்கிள் வேரியபிளா கொடுத்து தாக்கிட்டேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டி த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். எல்லாமே நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தான். ஃபாலோயிங் எல்பிபி. ஓகே, இசட் ஈக்குவல் டு 5x2. சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். இங்கே x1 x2 கிரேட்டர் ஈக்குவல் டு 0. அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரக்காண்டி 2x1 + 2x2 கிரேட்டர் ஈக்குவல் டு 8. 2x1 + 2x2 கிரேட்டர் ஈக்குவல் டு 8. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஈக்குவல்ட்டா மாத்துங்க. ஈக்குவல் டு போட்டாச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா, x1க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா x2 என்ன வரும்? 4. இதே x2க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா x1 = 4. 4. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,4, செகண்ட் பாயிண்ட் 4,0. இது 4, இது 4. இது ஆக்சுவலா 0,4, இது 4,0. எக்ஸ் ஆக்சில் இருக்கனால ஃபர்ஸ்ட் 4 வந்துடுது, ஒய் ஆக்சில் இருக்கனால செகண்ட் 4 வருது. இப்போ நான் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் என்ன பண்றேன், ஜாயின் பண்றேன். சரிங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கண்டிஷனை பாருங்க. கிரேட்டர் ஈக்குவல்னா பிலோல வருமா அபோல வருமா? அபோல வரும். அதுக்கு மேல டவுட்னா என்ன பண்றீங்க, உள்ள ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிங்க. 3,0 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா வரும் 6. அதாவது 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது 3,0. 6 கிரேட்டர் ஈக்குவல் டு 8ஆ? நோ சார், நாட். ரைட். இந்த கண்டிஷன் ஆக்சுவலா சொல்லி ஒரு சில சம் கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இதை சொன்னேன். சரி, இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? ஆப்ஷன் பாருங்க. சொல்யூஷன்ல இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்ல டீஜெனரேட் சொல்யூஷன்லாம் இல்ல, அன்பவுண்டட். ஆப்ஷன் சி கரெக்டா? எஸ் சார். ஓகே, எதுவும் டவுட்னா இப்ப கேட்டுருங்க.
4 நாளைக்கு அப்புறம் அந்த 3வது கொஸ்டின் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ கேட்டுருங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோன்னா ஏதாவது டவுட்னா உடனே கேட்டுருங்க. மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் ஒய் சப்ஜெக்ட் டு கன்சிடர் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0 ஒய் அது எனக்கு தேவையில்லை. எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஈக்குவல் டு 4 அதுதான் எனக்கு தேவை. எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்பயும் போல் ஈக்குவேஷனை மாற்றிக்க போகிறேன். ஈக்குவல் டு 1 இங்கே என்ன மாற்றிக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4. சரி, இப்போ எனக்கு எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும், எக்ஸு 0 சப்ஸ்டிட். ஓகே, minus y is equal to -1. ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா y equal X to is 1. சரி, அதே மாதிரி Next. இங்கேயும் சரி, சப்ஸ்டிட். x equal to 1. ஒய் எழுதிட்டேனா? சரி சரி. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0. சொல்லுங்க. இங்கே இந்த y is equal to 4. சரி, X is equal to 4. ஓகே. இங்கே பாயிண்ட் என்னன்னு பாருங்க, 0, -1. செகண்ட் பாயிண்ட் 1, 0. இங்கே 0, 4, 4, 0 அண்டர்லைன் பண்ணது அந்த வெளியே சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்குது. சரி, இப்போ எனக்கு ரெண்டையும் சால்வ் பண்ணி இன்டர்செக்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம், எனக்கு கண்டிப்பாக இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்கணும். அப்போ இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். எது ரெண்டு, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 ஆட் பண்ணுங்க. 2x ப்ளஸ் 5 எக்ஸ் ஈக்குவல் டு 5/2. அப்போ 2.5ல வந்து எனக்கு இன்டர்செக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 2 3 4 5 இது 0. சரி, 0, -1. 0, -1னா இங்கே வரும். சரி, அடுத்து 1, 0. அப்போ டயக்ராம் இப்படி போகும், லைன் போகும். நெக்ஸ்ட் பாருங்க, 0, 4 இந்த இருக்கு. 4, 0 இங்கே இருக்கு. இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 5/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? சிம்பிளை பாருங்க, டயக்ராம். இப்போ காமன் ஏரியா பாருங்க, அபோவ் த லைனா பிலோ த லைனான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், இந்த இருக்கு. எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று கிரேட்டர் ஈக்குவல்ட்டாக இருக்கு, ஒன்று லெஸ் தென் ஈக்குவல்ட்டாக இருக்கு. எனக்கு டயக்ராம் எங்கே வரும், அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு -1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஈக்குவல் டு 4. இப்போ எனக்கு படம் எங்கிட்ட டயக்ராம் அப்பரா லோயரில் ஷேட் பண்ணணுமான்னு எனக்கு தெரிலனா ஒன்றும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2, 0 எடுத்துக்கிறேன். 2, 0 இங்கேயும் 2, 0 எடுக்கிறேன். இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. 2 - 0 கிரேட்டர் ஈக்குவல் டு 1 சேட்டிஸ்ஃபை பண்ணுதா? Satisfy பண்ணுங்க sir. ரைட்டு. 2 + 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 2. அப்போ 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 4. Yes sir. அப்போ கண்டிப்பாக டயக்ராம் இப்படி தானே வரும். எஸ்ஸா நோவா? நான் இந்த பாயிண்ட் எடுத்து செக் பண்ண ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம், யூனிக் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபீசிபிள் சொல்யூஷன், நோ சொல்யூஷன். Unique solution. எஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, 4th ஒன், கன்சிடர் த எல்பிபி. அந்த அதே தேவையில்லை எனக்கு, கன்சிடர் வச்சு நான் கன்க்ளூஷன் சொல்ல போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. 4th ஒன், டூ ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. சரி, எப்பயும் போல் நான் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆன்சர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும், 4. Y is equal to 4. ம் X equal to 8.
சரி, அப்போ எனக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும் பாருங்க, 0,4 8,0. 0,4னா இந்த இருக்கு, இது 0, இதை 4னு எடுத்துக்குவோம், இதை 8னு எடுத்துக்குவோம். ஸோ 8,0 இந்த இருக்கு, 0,4 இங்கே இருக்கு. எனக்கு டயக்ராம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் இருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா அப்பரா லோயரா? லோவர்ல வருங்க சார், லைனுக்கு கீழே. லைனுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு. நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு 0,0 எடுத்தாவே அந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணும். ஐ திங்க் 0,0 எடுங்க, 0 + 0 ≤ 8. இப்போ எனக்கு அதுவும் டவுட்டா இருக்கு. 1,0 எடுங்க, இந்த லைன் வருது. அப்போ 1 + 0 ≤ 8. அப்போ டயக்ராம் கீழே தான் வரும். இந்த ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? 2 பாயிண்ட் எடுத்து, ஏன்னா ஒரு 3 ஈக்குவேஷன் போட்டதில் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு அடுத்த நாள் சொன்னேன்னா எஸ் சார், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ரைட்டு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேஷன் சொல்லலாம் பாருங்க, ஆப்ஷன் என்ன சொல்லலாம் பாருங்க, யூனிக் சொல்யூஷன், மல்டிபிள் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், நோ சொல்யூஷன். இந்த இடத்துல நிறைய சொல்யூஷன் சொல்றதுனால மல்டிபிள் சொல்யூஷன். கரெக்ட், சூப்பர் சூப்பருங்க. ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட். ஏன்னா இப்போ எனக்கு இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன்ல வர எல்லா ஆன்சருமே எனக்கு வரும். அதுல எது மேக்சிமம் அப்படின்றது எனக்கு தெரியாது, அது கால்குலேஷன் போட்டால் தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம இங்கே கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்னா, யூனிக் சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்ல முடியாது, நோ சொல்யூஷன் சொல்ல முடியாது, அன்பவுண்டட் சொல்யூஷன் சொல்ல முடியாது, மல்டிபிள் சொல்யூஷன். அதுக்கு அழகாக ரீசன் சொன்னாங்க. ஏன்னா இந்த லைனில் இருக்க எல்லா பாயிண்ட்டுக்குமே இதுக்கு ஆன்சராக வரும். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. 5th ஒன், மினிமைஸ் z ஈக்குவல் டு 3x + y. அது தேவையில்லை. எக்ஸ் கிரேட்டர் 0 அதுவும் தேவையில்லை. x + y லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5. த சொல்யூஷன் டைப் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ x + y ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். எப்பயும் போல x = 0, y = 0 என்ன வரும் சொல்லுங்க? y is equal to 5 and x is equal to 5. எஸ். அப்போ எனக்கு பாயிண்ட் 0,5 5,0 இங்கே லெஸ் தான் இருக்குது. படம் வரையாமே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பிலோவா அபோவா? Below the line. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, லெஸ் தான் ஈக்குவல். எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. 0,0 இல்லை 0,1,0 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ணால் 1 + 0 லெஸ் தான் ஈக்குவல் டு 5. 0,1 சப்ஸ்டிட் பண்ணாலும் அதுதான் வரும். அப்போ எனக்கு டயக்ராம் இங்கே இருக்குது. இது வந்து நான் என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? யூனிக் சொல்யூஷன், மல்டிபிள் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். Multiple solutions. அதான் தப்பு. இங்கே பாருங்க, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, z ஈக்குவல் டு -3x + y. சரிங்களா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த ஆன்சர் தப்பு, நீங்கள் சொன்ன ஆன்சர் தப்பு. சரிங்களா? இப்போ நான் ஒரு 3 ஆன்சர் எடுத்து செக் பண்ண போகிறேன். இந்த லைன்லேயே என்ன எடுத்துக்க போகிறேன்னா, எனக்கு ஆக்சுவலாக இங்கே என்னன்னா மினிமம் z ஈக்குவல் டு -1 இருக்குது. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 0,5 எடுத்துக்கிறேன், 5,0 எடுத்துக்கிறேன், 0,0 எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 5 5 ம் 0 5 0 0. ஏங்க 5,0 சப்ஸ்டிட் பண்ணா எப்படிங்க 0 வரும்? -15. -15. அப்போ நான் 3 வேல்யூ எடுத்து செக் பண்ணுறேன். அது அந்த நம்ம நோட் பண்ணது கார்னர் பாயிண்ட். அப்போ எனக்கு அதில் மினிமம் கேட்குறாங்க. எனக்கு மேக்ஸிமம் லைனே 5,0 தானே. இங்கே சப்ஸ்டிட் பண்ணாமல் எனக்கு என்ன வருது? மினிமம் வேல்யூ வந்துடுது. சரிங்களா? அப்போ ஆன்சர் நம்ம இங்கே என்ன சொல்லிடலாம்? இப்போ சொல்லுங்க ஆன்சர். யூனிக். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மினிமைஸ்ன்னு இருக்கு,
ரெண்டாவது என்ன இருக்குன்னா மைனஸில் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது, செக் பண்ணாமல் சொல்லிடக்கூடாது. அது முக்கியம். நெக்ஸ்ட்டு 6th சம். கன்சிடர் த எல்பிபி மேக்ஸிமைஸ் சப்ஜெக்ட் டு கன்ஸ்டன்ட். ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான். 6th one. Less than or equal to 10, x1 plus x2 greater equal to 20. இதை நான் என்ன பண்ணிடுறேன், 10 ஈக்குவேட் பண்ணிடுறேன். இங்கே 20 ஈக்குவல் பண்ணிக்கிறேன். x1 x2 x1 x2 x2 என்ன வரும் சொல்லுங்க டக்குன்னு. 10 ம் x1 10 சரி. அதே மாதிரி 0, 10 10, 0. இங்கே சொல்லுங்க x1 x1 equal to 0 x2 equal to 20 20. இங்கே x2 0 x2 சரிங்களா. சரி, இப்போ நான் இங்கே என்ன இருக்குது, லெஸ் than or equal to இருக்கு, இங்கே greater than or equal to இருக்குது. இப்போ டயக்ராம் போட போகிறேன். இதை 10ன்னு எடுத்துக்குவோம், இதை 20ன்னு எடுத்துக்குவோம், இதை 10ன்னு எடுத்துக்குவோம், இதை 20ன்னு எடுத்துக்குவோம். இது ஆக்சுவலாக 10, 0, இது 0, 10. இது ஆக்சுவலாக 0, 20, இது 20, 0. சரி, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா லெஸ் than or equal to இது greater than or equal to, இது less than or equal to, இது greater than or equal to. இங்கே ஏதாச்சும் காமனான ரீஜன் இருக்கா? no sir ஆன்சர் என்ன வரும்? no solution ஆப்ஷன் டி. ஏன் டவுட்னா உடனே கேட்டுருங்க. சார் இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு 0 இஸ் நாட் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர் வரும்போது நோ சொல்யூஷன் எழுதக்கூடாதுங்க சார். அதெல்லாம் தேவையே இல்லையே நம்மளுக்கு. ஏன்னா இங்கே பிரச்சனை என்னன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்னும் நம்மளுக்கு என்ன இருக்காது, காமனா நம்பரே இருக்காதுல்ல. புரியுதா? அது தப்பா சொல்றேன்னா புரியுதுங்க சார். அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். சொல்யூஷன் டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்குறேன். இதுல இருந்து காமனான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபீஸிபிள், சாரி, நோ சொல்யூஷன், இன்ஃபீஸிபிள்னு சொல்லி முடிச்சிடலாம். 7th ஒன் பாருங்க. கன்சிடர் சிஸ்டம் ஆஃப் கன்ஸ்டைன். சரி, 2 கன்ஸ்டைன் கொடுத்துருக்கேன். இங்கேயும் லெஸ் than or equal to greater than or equal to. சரி, ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ஃபீஸிபிள் ரீஜன். இங்கேயும் பார்த்துனே சொல்லிடலாம், லாஸ்ட் சம் மாதிரியே தான். சொல்லுங்க பாப்பா, என்ன ஒரு ஆன்சரு? No No feasible feasible solution. region, sir. அதில் எந்த டவுட் வேணா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். எப்பயும் போல் x + y = 2, x + y = 5, x y, இங்கே y 0, x = 0, y. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? y is equal to 2 ம் x is equal to 2 0, 2, 2, 2 0. 7 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க. 5 5 0,5 5,0. 0,5 5,0. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நான் டயக்ராம் போட போகிறேன். இது 2, இது 5. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் லெஸ் than or equal to, செகண்ட் ஒன் greater than or equal to. அப்போ நம்ம ஆப்ஷன் சி கரெக்ட். நோ
feasible region. Eighth one, maximize x greater than 0, y greater தேவையில்லை. x less than or equal to y less than y greater or equal to 2, x plus y greater or equal to 10. The solution is பாருங்க ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடுவோம். Eighth one, maximize x less than or equal to 2, y greater than or equal to 2, x plus y greater than or equal to 10. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம். x plus y equal to 10, x y y x இங்கே 0 இங்கே 0, இங்கே பாயிண்ட் சொல்லுங்க என்ன வரும்? 0, 10, 10, 0, 10, 10, 0. சரி, இப்போ டயக்ராம் போடுவோம். ஃபர்ஸ்ட் x less than or equal to 2, y less than or equal to 2. பாருங்க, இங்க 1, இது 2, இது 3, 4, இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க y, இது x. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முதல் டயக்ராம் போட்டுருங்க, போட்டாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க, 0, 10, இதை 10ன்னு வச்சுக்குவோம், இதை 10ன்னு வச்சுக்குவோம். இப்படியே ஒரு லைனை போடுறேன் நான். சரிங்களா? இப்போ இந்த இதெல்லாம் இந்த ஈக்குவேஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பாருங்க. எதா x plus y greater than or equal to 10. ஃபர்ஸ்ட் இது என்னது, x less than or equal to 2. டயக்ராம் எப்படி வரும், உள்ள வருமா வெளியில வருமா? x உள்ளதாங்க சார் வரும். உள்ள வரும். சரிங்களா? சரி, y இந்த இருக்கு, இது வந்து y greater than or equal to 2. டயக்ராம் எப்படி வரும்? சார் y less than or equal to 2. y less than or equal to 2, சாரி, கீழே வரும். வந்துட்டேன். ஒய்னா இந்த இருக்கு, இதானே வரும். கரெக்டா? கரெக்ட். அடுத்து பாருங்க, x plus y greater than or equal to 10. டயக்ராம் above the line வரும். அபோதி லைன், அதில் எந்த கிரேட்டர்னாவே அபோதி லைன் தான். ஒரு மோர் தென் 2 லைன்ஸ் வந்துட்டாவே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடணும். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, ஆன்சர் யூனிக் சொல்யூஷன், மல்டிபிள் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். என்ன சொல்லலாம்? இப்போ 3 கன்ஸ்டன்ட் இருந்ததுன்னா 3க்கும் காமனாக ஏதாச்சும் இருக்கா? இந்த ஈக்குவேஷனை சேட்ஸே பண்ணுமா? பண்ணாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லிடலாமா? எதுவும் பிரச்சனை இருக்கா? கரெக்ட் தானே? இல்லைங்க இல்லைங்க சார், ஒரே ஒரு டைம் அன்பவுண்டடுக்கு இன்ஃபீசிபிளுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் மட்டும் சொல்லிட்டாங்க. சொல்றேன், முடிச்சுட்டு சொல்றேன். ஓகே எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றேன். ஓகே. Ninth one, and the constraint, what is the nature of solution? -3, -3. Okay. போய் போட்டுக்க. செக். Z equal to x plus y, x greater than or equal to 0, y greater than or equal to 0, x minus y less than or equal to -3, y minus x less than or equal to y minus x less than or equal to -3. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸால மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? -x plus y greater than or equal to 3.
இருங்க கரெக்டாக மாற்றுக்கிறேன். ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் ஒய் சரி சரி மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 3 எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 3. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் எக்ஸ். சரிதான். எப்பயும் போல ஈக்குவல் டு 3 எடுக்கிறேன். எக்ஸ் ஒய் சொல்லுங்க என்ன வரும்? y is equal to 3, x is equal to minus 3. சரிண்ணா மைனஸ் 3 x equal கரெக்ட். yes sir. இங்க y is equal to minus 3, x is equal to plus 3 +3. 0 minus 3 3 comma 0 0 comma 3 minus 3 comma 0. பாருங்க 0 comma 1 2 3 போட்டுரும் 1 2 3 1 2 3 0 comma 3 இங்க இருக்கு மைனஸ் 3 comma 0 மைனஸ் 3 இங்க வரும். டயக்ராம் இங்கிட்ட வரும். அதே மாதிரி 0 comma மைனஸ் 3 மைனஸ் 3 இங்க இருக்கு. மீட் போடுங்க ஜெயலட்சுமி மேடம். 3 comma 0 மீட் போடுங்க. பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கிங்க. ரெண்டுமே என்னவா இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே கிரேட்டரா இருக்கு. ரெண்டுமே என்னவா இருக்கு? கிரேட்டர் தானே இருக்கு. அப்ப நம்ம டயக்ராம் ஆக்சுவலா இப்படி வரும். இப்ப என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? யூனிக் சொல்யூஷன், மல்டிபிள் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன், நோ சொல்யூஷன். சார் இந்த இடத்துல 0 கமா மைனஸ் 3 3 கமா 0க்கு வந்து டயக்ராம் போடும்போது மேல பார்த்த மாதிரி தானேங்க சார் வரும்? ஆமா இப்படித்தானே வரும். சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வேணும். அதனால இதை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க. ஓகே இல்ல இதுக்கு ஆக்சுவலா என்ன சொல்யூஷன் வரும் அதை சொல்லுங்க. நோ சொல்யூஷன் சார். சார் 3,0ன்றது ம் y ஆக்சிஸ்ல வருமா? இங்க மேல y ஆக்சிஸ்ல வருமா? இங்க x ஆக்சிஸ்ல எது எது 0,3 என்னது? 0, ம் 0,3 minus 3 0 0, minus 3 இங்க பாருங்க. 3 0னா இங்கேயே தானே சார் வரும்? மேல வருமா சார்? இருங்க ஃபர்ஸ்ட் 0னா இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல 3 இந்த இருக்கு சரிங்களா. மைனஸ் 3 கமா 0 ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ் இருக்கு சரிங்களா. ஒய் ஆக்சிஸ் 0னா இதுதான். அப்போ இப்படி தான் லைன் போடணும். நெக்ஸ்ட் 0 கமா மைனஸ் 3 இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். மைனஸ் 3 இந்த இருக்கு. இதுதான் 0 கமா மைனஸ் 3 3 கமா 0 இந்த இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் 3 ஒய் ஆக்சிஸ் 0. என்ன டவுட் உங்களுக்கு? ஓகேவா? அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல மேல தானே சார் வரும்? மேலனா புரியல. இப்படி வருமா? எஸ் சார். ஏன்னா இங்க ஆமா மைனஸ் சார். 3 கிரேட்டர் இந்த than or இடத்துல equal to தானே இருக்கு. இருங்க செகண்ட் ஈக்குவேஷனை சேர்த்து பண்ணுதான்னு பார்ப்போம். அவ்வளோதானே உங்களுக்கு. அதுதான் இப்போ குழப்பம். அதான் நிறைய பேர் அதுதான் குழப்பம். இப்போ இதுவான்னு இப்போ பார்த்துருவோம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக என்ன? எக்ஸ் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் என்னங்க எழுதணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 3. எக்ஸ் மைனஸ் ஒய் கிரேட்டர் ஈக்குவல் டு 3. இப்போ எனக்கு 2,0 எடுக்கிறேன். 2,0 எடுக்கிறேன். எடுத்த என்ன வரும்? 2. இது சேர்த்து பண்ணுதா? இல்ல மேம் பண்ணலாம் சார். பண்ணது. இப்ப இதே இது நான் 4,0 எடுத்துக்கிறேன். 4 மைனஸ் 0 கிரேட்டர் ஈக்குவல் டு 3 சேர்த்து பண்ணுதா? எஸ் சார். அப்ப இது வராதா?
அதுக்குத்தான் இப்போ இங்கே மேலே நீங்கள் உங்களுடைய டவுட்டு கரெக்டு தான். இங்கே மேலே ஓடு விட மாதிரி ஏன் இங்கே மேலே ஓடு விடாம கீழே போடுறோம்னு கேட்குறோம். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு சொன்னது, ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணுங்க. இது நிறையா பேரை குழப்பும். அதனால் பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டா எந்த டவுட்டும் வராது, யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது. ஸோ இப்போ கன்க்ளூஷன் நான் லாகின் பண்ணிடுறேன். என்ன பண்ண போகிறேன்? ஆப்ஷன் டி, நோ சொல்யூஷன். 10th one, consider the following statement reckons linear programming problem. If the feasible region of LPP is bounded, then the object function must have both a maximum and minimum. அது கரெக்டா? ஆப்ஷன் ஒன் கரெக்டா இல்லையா சொல்லுங்க. கரெக்ட் சார். கரெக்ட் தான் அது. அதாவது feasible regionனாவே மேக்ஸிமம் இருக்கும் இல்லை மினிமமாக இருக்கும். செகண்ட் பாருங்க, the optimal solution of LPP always occur at the corner point of the feasible region. இது ட்ரூவா? கண்டிப்பா ட்ரூ இல்லை. ஏன் ட்ரூ இல்லைன்னா, கார்னர் பாயிண்ட் மட்டுமே வந்து நம்மளுக்கு சொல்யூஷனாக இருந்துடாது. மோர் தென் 2 கார்னர் வரும்போது அதில் ஏதாச்சும் ஒன்று மேக்ஸிமம் வரலாம், மினிமம் வரலாம். அப்போ ஆன்சர் வந்து S1 இஸ் ட்ரூ பட் S2 இஸ் ஃபால்ஸ். அதே வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. எல்லா கார்னர் பாயிண்ட்டுமே நம்ம கண்டிஷனை சேர்ச்சை பண்ண அவசியம் இல்லை. பட் அப்படி சேர்ச்சை பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லணும், இருக்க எல்லா பாயிண்ட்டும் சேர்ச்சை பண்ண அந்த மட்டும்தான் அது ட்ரூன்னு எடுத்துக்கணும், அதர்வைஸ் எடுக்கக்கூடாது. சரி, 11th ஒன் பாருங்க. Constraint is a LP model represent limitation, requirements, balancing limitation and requirements, all the above. அது என்னங்க? எல்பிபி மாடலு எதெல்லாம் சேர்ச்சை பண்ணுதுங்க கேட்குறாங்க. 10th ஒன் பாருங்க, சாரி 11th ஒன். நான் வந்து ஒரு பேக்கரியில் கேக் செய்ய போகிறேன், சரிங்களா? எனக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து எக்ஸு கிரேட்டர் ஈக்குவல் டு 10, சரிங்களா? ரெக்குயர்மெண்ட்டு சுகர் எனக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு 20 kg வேணும், சரிங்களா? ஒரு 2 கேக் செய்ய போகிறேன். எனக்கு மேக்ஸிமம் நான் எவ்வளோ சுகர் தான் யூஸ் பண்ணணும்? 20 kg தான் யூஸ் பண்ணணும். இது வந்து லிமிட்டு, சரிங்களா? அடுத்து ஏதாச்சும் என்ன சொல்லலாம்? ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து லிமிட்டுன்னு சொல்லலாம், சரிங்களா? வேற என்ன சொல்லலாம்? இப்போ நான் இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 < 10ன்னு சொல்லிடலாம். அப்போ இது எப்படி கன்க்ளூஷன் எழுதலாம்? இது வந்து 14ஓட வச்சுக்குவோம். ஏன்னா 10 < 10 அது கன்க்ளூஷன் வராது. 20. அப்போ இங்கே நம்மளுக்கு கண்டிஷன் என்ன சொல்லிடலாம்? 10 < x < 20. அப்போ எனக்கு மினிமம் 10லேருந்து 20 கேக் வந்து என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ கொஸ்டின் பாருங்கள், லிமிட்டேஷனை சேர்ச்சை பண்ணுது. அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது, 20க்கு மேலே செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்குது 40 கிலோ சுகர் தான். ரெக்குயர்மெண்ட்ஸு தேவையானது இருக்குது. பேலன்சிங் லிமிட்டேஷன் அண்ட் ரெக்குயர்மெண்ட் அதையும் பேலன்ஸ் பண்ணுது. அப்போ கன்க்ளூஷன் 11 என்ன சொல்லிடலாம்? ஆல் தி அபவ் சொல்லிடலாமா? திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். என்ன தேவைன்னு தெரியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு தெரியும், அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ எல்லா கண்டிஷனுமே சேர்ச்சை பண்ணுது. சரி, 12th ஒன். Non-negative constraint is an important component of LP model because 12க்கு என்னங்க ஆன்சர் வரும்? Variable value should remain under the control of the decision maker. Value of the variable makes sense and corresponding to real world problem. Variable are interrelated in terms of limited racing. None of the above. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது. நம்ம எப்பயுமே எக்ஸை ஆல்வேஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸு -3 சேரு, -2 டேபிள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சொல்ல முடியுமா? எனக்கு -3 சேர் கொடு, -2 டேபிள் கொடுன்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே கண்டிஷன் என்ன வந்துடும்னா, வேல்யூ ஆஃப் வேரியபிள் மேக் சென்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் டு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன். வேர்ல்டுன்னு போட்டிருக்கு, ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம். ஒரு எல் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 12B வந்து கரெக்டு.
நம்மளுடைய இன்புட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. -3 சேரை கொடு, -2 சேரை கொடுனா நம்ம சொல்ல முடியாது. சரி 13 பாருங்க. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் இஸ் எல்பி மாடல் மீன்ஸ் என்ன வரும்? வேல்யூ occur at allowable set of decision, highest value of chosen among decision neither of above both A and B. மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் நம்ம ஆன்சர் என்ன எடுப்போம்? ஒரு 4 ஆன்சர் வருது, அது ஹையஸ்ட் வேல்யூ தானே எடுப்போம், வேற எதுவும் எடுப்போமா? ஹையஸ்ட் வேல்யூ தாங்க சார் எடுத்து. அப்போ ஆப்ஷன் பி, 13க்கு பி. 14 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் limitations associated with the LPP model? The relationship among decision variable is linear. No to get integer value solution. No consideration of effect of time and uncertainly LPP model. All the above. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? The relationship among decision variable is linear. அதாவது 14க்கு ஏ, ஆப்ஷன் ஏ. நம்மளுக்கு கண்டிப்பா கொடுத்தது என்னவா இருக்கணும்? லீனியர் ஈக்குவேஷன் தான் இருக்கணும். XY greater equal சார் ஆனா 14க்கு வந்து ஆன்சர் டின்னு கொடுத்துருக்கீங்க சார். இல்லைங்க, ஒவ்வொரு ஆப்ஷனா நான் உங்களை டிஸ்கஸ் பண்ண போறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே. அதாவது லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கணும். இப்போ XY greater equal to 10ன்னு இருக்குமா? நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் அப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. எஸ் சார். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் அமாங் டிசிஷன் வேரியபிள்ஸ் லீனியர். லீனியரா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சேட் பண்ணும். ஆப்ஷன் பி பாருங்க. என்னது? நோ த garden E is to get integer valued solution. integer values solution. சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் வந்து 1.5, ஒய் வந்து 2.5 ஆன்சர் வருமா? வரலாம். சரியா? ஒன்லி இன்டீஜராகத்தான் வரணும், அவசியம் இல்லை. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க கொஸ்டின். நோ garden டு கெட் இன்டீஜர் வேல்யூடு சொல்யூஷன். அதாவது என்ன சொல்லலாம்? இன்டீஜர் வேல்யூ தான் வரும்னு சொல்ல முடியாது. அங்கே நோன்னு சொல்லிட்டாங்க, நோன் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வேல்யூ நம்மளுக்கு வரலாம். சரிங்களா? நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன் வரும்போதும் வரலாம். அப்போ ஆப்ஷன் பியும் கரெக்டு தான். சி பாருங்க. நோ கன்சிடரேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் டைம் அண்டு அன்சர்டனிட்டி ஆஃப் எல்பிபி மாடல். சரி, இப்போ நான் அதுக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல இந்த எல்பிபி மாடலில், சரிங்களா, அதாவது நம்மளுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ போல்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்க. ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டிஃபால்ட்டு இது வரும். அது வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? அது டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா? டைம் வேஸ்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. டிஃபால்ட்டு அதுவும் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்ட் பண்ணாதுங்க. பண்ணாது. ரைட்டு. அதாவது லாஸ். இப்போ 1000 அது எப்பயுமே ஒரு மிஷினில் ஒரு விஷயம் ப்ராடக்ட் பண்ணுறோம்னா 1% ஆச்சும் வேஸ்டேஜ் போகத்தையும் தெரியும். நோ கன்சிடரேஷன் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் டைம் அண்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் எல்பி மாடல். நோன்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அஃபெக்ட் பண்ணுமா? இல்லை. அப்போ சியும் கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லிடலாம்? 4மே சொல்லிடலாம். ஆல்தோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லிமிடேஷன் அசோசியேட்டட் வித் த எல்பிபி மாடல்னா என்ன சொல்லிடலாம்னா ஆல்தோ அப்போ எல்லாத்தையுமே சொல்லிடலாம். 15th ஒன்று சொல்லுங்க. மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் தென் த இன்இக்வாலிட்டி. முதல்ல அந்த 15th கொஸ்டின் புரியுதா? அப்படின்னா என்ன கொஸ்டின் என்ன? கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க முதல். ஏன்னா கொஸ்டினே நிறைய பேருக்கு புரியலைன்னா அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் எடுத்திருக்காரு அவர் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி சொல்கிறேன். சொல்லுங்க முதல் கொஸ்டின் என்ன புரியுன்னு சொல்லுங்க. The equation of more restriction than the inequality. இப்போ இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னன்னு முதல் தெரியும். இப்போ x equal to 5, x less than or equal to 5, x equal to 5னா ஒரே ஒரு ஆன்சர் தான், நோ கண்டிஷன், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா?
எக்ஸ் 5 மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுனா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 5 வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம்? மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடலாமா? இது இது நோ கண்டிஷன். இது என்ன சொல்லிடலாம்? மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அவன் என்ன கேட்டிருக்கான்? மோர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த இன்இக்வாலிட்டி தான் கேட்டிருக்கான். இதுதான் இன்இக்வாலிட்டி. அப்போ எஸ்ஸா நோவா? ட்ரூ சார். ஏ ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். 16 பாருங்க. If the LP problem has more than one solution and the same objective functional value, then such optimal solution are known as alternate optimum solution. இது ஆன்சர் என்னங்க வரும்? எஸ்ஸா நோவா? ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். AX1 BX2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? என்னோட வேல்யூ 110 வருது. நான் X1 Y1 ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன், 110 வருது. அனதர் X2 Y2ன்னு ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறேன், அதே 110 வருது. பாருங்க, மோர் தென் ஒன் சொல்யூஷன் எல்டிங் த சேம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வேல்யூ. எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அந்த 110 தான் வருது. தென் சச் ஆப்டிமல் சொல்யூஷன் ஆர் நோன் அஸ் ஆல்டர்னேட் ஆப்டிமல் சொல்யூஷன். ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. 17 பாருங்க. 17 இன் கிராஃபிக்கல் மெத்தட் ஆஃப் எல்பி ப்ராப்ளம் யூஸ். எதை யூஸ் பண்ணி செய்வோம்? கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனா, லீனியர் ஈக்குவேஷனா? இது எல்லாமே எடுத்துக்கோங்க சார். மேல அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஆர் மினிமம், கன்ஸ்ட்ரெயின்ஷன் வந்து எடுத்துக்கோம். லீனியர் ஈக்குவேஷனா தான் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி 18. அவங்க சொன்னது புரிஞ்சிரும்னு அடுத்து போறேன். அடுத்து என்ன சொல்லுங்க? Constraint on a graph paper, terminal point on both the axes are connected by a straight line because the resources are limited in supply. The objective function is a linear function. The constraint are linear equation are inequality. All the above. இப்போ என்ன சொல்றேன்? கிராஃப் பேப்பர் டெர்மினல் பாயிண்ட் both the axes can connected by a straight. சார் கனெக்டட் பை எ ஸ்ட்ரெயிட். Axes are connected by a straight line. இது Axes, both axes are. கேப் விட்டதுனால நான் தனித்தனியா வாசிக்கிறேன். இங்கே ஒரு கேப் இருக்கு பாருங்க, அதனால தனித்தனியா வாசிக்கிறேன். கனெக்டட் பை ஸ்ட்ரெயிட் லைன். பாருங்க, எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸை எனக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாமா. இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? லிமிட்டேஷன் இஸ் சப்ளை. அடுத்து த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் லீனியர் ஃபங்க்ஷன். சி கன்சிடர் லீனியர் ஈக்குவேஷன் ஆர் இன்இக்வாலிட்டிஸ். ஆப்ஷன் என்னங்க ஒரு ஆல் த அபோவ் வருமா? கன்ஸ்ட்ரெயின்ட் எப்பயுமே எப்படி இருக்கும்? லீனியர் ஈக்குவேஷனா இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும்? இன்இக்வாலிட்டியா இருக்கும். கரெக்டா? அப்படின்னா தானங்க அந்த லைன் போடுவோம். எஸ் சார். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் பிளஸ். இப்போ இதுனா இன்இக்வாலிட்டி, இது ஈக்குவாலிட்டி மாற்றி நம்ம லைன் போடுவோம். அப்போ 18 என்ன வருது? சி. நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? எதுவும் டவுட்னா கேட்டுருங்க. எஸ் சார். ஒரு லைன் டிரா பண்ணும்போது ஒன்று அது இன்இக்வாலிட்டியா இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவல் டு அந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா லைன் டிரா பண்ணணும். வேற எதுக்குமே நம்ம லைன் டிரா பண்ண மாட்டோம், அதுக்கு லைன் டிரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் 18 பாருங்க. 2 தடவை ரிப்பீட் ஆச்சா? 19 alternate solution exist for LP model when one of the constraint are restricted, objective function equation parallel to one of the constraint, two constraint are parallel, all the above. என்னங்க வரும்? இது வச்சுனா ஒரு சம்மு சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்தோன்னு சொல்லணும். இதான் எனி ஐடியா? இப்போ 2 இது பேரலா இருக்குங்க, சரிங்களா? இப்போ இதுவும் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, இதுவும் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, சரிங்களா? இப்போ இந்த லைனை நான் ரிமூவ் பண்றேன்.
ரிமூவ் பண்ணிட்டா என்னுடைய வேல்யூ வந்து எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா? இப்போ இதுனாலும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான். இதை ரிமூவ் பண்ணிட்டாலும் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தானே வரும். இந்த லைனை ரிமூவ் பண்ணாலும். எஸ் சார். ஆமா, இந்த ரிமூவ் பண்றோம் பாத்தீங்களா, அதை பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ரிடண்டன்ட். அந்த ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. parallel to one of the constraint, two constraint are parallel, all the above. Objective function equation is parallel to one of the constraint. ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தாவே அது வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அல்டர்னேட் சொல்யூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஆப்ஷன் பி சொல்லிக்கலாம். 20 பாருங்க. ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன் த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சொல்லுங்க, பார்த்தோன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எதுக்காண்டி சேர்ப்போம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்திருந்ததுன்னா சரி. அதெல்லாம் இல்லைங்க. வேரியபிள் ஐடென்டி ஃபங்க்ஷன் வரணுன்றக்காண்டி தானங்க சேர்ப்போம். எஸ் சார். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஏன்னா ஈக்குவேஷன்னா என்ன வரும், கிரேட்டர் தென் வரும்போது அது என்னவா மாற்றுறதுக்கு, லெஸ் தெனாக மாற்றுறதுக்கு ஒரு சர்ப்ளஸை சப்ராக்ட் பண்ணுவோம். அது ஈக்குவல் பண்ணால் ஆர்டிஃபிஷியல். சரிங்களா? அது ஈக்குவேஷனாக கொடுக்கும்போது இங்கே கான்செப்ட் படி என்ன வரணும்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா உங்களுக்கு இது ஏன் வரணும், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மறந்து வச்சான்னு பாருங்க. 1001 வரக்காண்டி தான் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருப்போம். சரிங்களா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னாவே ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக finding a initial solution to aid in a to find optimal dual prime the second one வர third one வர fourth one first one தான் correct. 20க்கு A 21 in a negative value appearance in the solution value xb column of the simplex table. ஆன்சர் என்னங்க வரும்? சொல்லுங்க. நெகட்டிவ் வேல்யூ அப்பியரன்ஸ் இன் த சொல்யூஷன். இதை வச்சுலாம் நான் ஆன்சர் உங்களுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ல மைனஸ் வந்துட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? இன்ஃபீசிபிள். அப்ப the solution is infeasible. அன்பவுண்டட் வராது, இன்ஃபீசிபிள். ஆப்ஷன் சி 22 21 சி தானே சொல்லியிருக்கேன் நான் ஆன்சரு. வேற எதுவும் சொல்லியிருக்கேனா? 21 சி தான் சார் சொல்லியிருக்கீங்க. சரி. நெக்ஸ்ட் 22 சொல்லுங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் at every iteration of simplex method for a minimization problem a variable in the current basics is replaced with another variable that has. இது அந்த சம்மு நடத்தாயின்னு சொன்னீங்க. இந்த கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சம்மு செய்யாம இதை மட்டும் சொல்லி புரிய வைக்க முடியாது. 22 ஆன்சர் சொல்லுங்க, பார்த்தோன்னு சொல்லணும். a positive cj minus zj value a negative cj minus zj value equal to 0 none of the above. ஆப்ஷன் பிங் சார். அப்படியா மாத்திட்டாங்களா? சார் அந்த இடத்துல மேக்ஸிமைசேஷன் வந்திருந்தா தானே சார் பாசிட்டிவ் இஜெட்சி மைனஸ் சிஜே வந்து சாரி சிஜே மைனஸ் இஜெட்சி வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம். மினிமைசேஷன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தானே வரணும், சிஜே மைனஸ் இசட்ஜே. அந்த சம்ம இல்லை, நீங்க டவுட்டா இருந்தா ஒன்றும் இல்லை, நான் 22க்கு ஏ சொல்றேன். சரிங்களா? 22க்கு ஏ சொல்றேன். அண்டர்லைன் வேணா பண்ணிடுறேன். நான் என்ன பண்றேன், மினிமைசேஷன்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் சிஜே மைனஸ் இசட்ஜே வேல்யூ வந்து பாசிட்டிவ் வரணும். அந்த அர்த்தம் நான் அடுத்த ஐட்ரேஷன் போவேன் நான். அதர்வைஸ் கன்க்ளூஷன் சொல்லிடுவேன். நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு கிளாஸ் சொல்லுங்க. 23 பாருங்க. சார் நீங்க ஆனா ஆன்சர் வந்து பி தாங்க சார் கொடுத்துருக்கீங்க. அப்படியா? எஸ் சார். இருங்க, சாரி, நெகட்டிவ் தானோ சார்? அந்த இடத்துல வந்து கரெக்ட் தான். இருங்க, ஸ்லிப் ஆயிட்டேன். கரெக்ட் தாங்க. நெகட்டிவ் வந்தாதான் அடுத்த ஐட்ரேஷன் போகும். ஆமா. லிட்டில் கன்ஃபியூஷன். நீங்க தெளிவா இருக்கீங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மினிமைசேஷன் நெகட்டிவ் தான். கரெக்ட் தான். 22 பி. அப்ப ZJ மைனஸ் CJ தானே சொல்லுவோம் சார். புரியல எது?
அதுல இசட்ஜே மைனஸ் சிஜே தானே கண்டுபிடிப்போம் சார். ஆமா ஆமா, இங்க மாத்தி எழுதியிருக்கணும். இங்க சார் மாத்தி இல்லைங்க சார், அதோட ஆப்போசிட் வரும்போது நெகட்டிவ்ல தான் எடுத்துப்போங்க சார், அப்போனா தான் ஆன்சர் வருதுங்க சார். நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. ஆனா ஆப்ஷன் பி கரெக்ட், நெகட்டிவ் தான் கரெக்ட். இப்போ ஏ வரணும்னு வைங்களேன், ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன வந்திருக்கணும், மேக்ஸிமைசேஷன் வந்திருந்தா ஏ யூஸ் பண்ணணும். சரிங்களா, மினிமைசேஷன் வந்ததுனால நெகட்டிவ் வந்துருது. அப்படியா வச்சுக்கீங்க. 23 23 சொல்லுங்க. பார்த்துன்னு சொல்லிடலாம். கிரேட்டர் ஈக்குவல் டு வந்திருக்கு. இன்இக்வாலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ல ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின் நீங்கள் எல்பி மாடலாக மாற்றணும்னா எனக்கு என்ன வேணும்? சர்ப்ளஸ் மட்டும் சேர்த்தா போதுமா? சப்ராக்ட் ஆர்டிஃபிஷியல் சேர்த்தணும். ஆர்டிபிஷியல் ஆர்டிஃபிஷியலும் சேர்க்கணும். ஆப்ஷன் சி. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். 24 artificial variable is present in a basic variable column of optimal simplex table, then the solution is. பாருங்க, artificial variable is present in the basic variable. basic variableல artificial variable வந்திருக்கு. சரிங்களா, column of the optimal simplex table, then the solution is. என்ன கன்க்ளூஷன் சொல்லுவோம்? இன்ஃபீசிபிள். இன்ஃபீசிபிள் அது அன்பவுண்டட் சொல்ல மாட்டேன், டீஜெனரேட் சொல்ல மாட்டேன், நான் அன்பவுண்டடா இன்ஃபீசிபிள், அன்பவுண்டன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, பேசிக் வேரியபிளில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்துச்சுன்னா நம்ம இன்ஃபீசிபிள் சொல்லுவோம். 24க்கு ஏ. பாக்ஸை பார்க்கறது முக்கியம் இல்லை, அந்த கண்டிஷனை பார்க்கணும். 25 கேன் பி சால்வ்டு. போத் ஏ அண்ட் பி சார். கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கலாம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு? 2 வேரியபிள்ஸ் தானே இருக்கு. எஸ் சார். அதனால கண்டிப்பா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணலாம், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் சி.